நாங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்தப்பயே மேம் எங்ககிட்ட பேசினத வச்சு எங்களுக்கு ஒரு நல்ல கான்ஃபிடன்ட் கிடைச்சது. ஏன்னா, இதுக்கு முன்னாடி நாங்க ஒரு சில ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் போயிருக்கோம். அங்க வந்து இந்த அடினோமயோசிஸ் பத்தி ரொம்ப கிளியரா சொல்லவும் இல்ல. எங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ட்டும் கிடைக்கல. அவங்க ஒரு சிலர்லாம் பயந்தாங்க அந்த சர்ஜரிக்கு. ஆனா, இங்க மேம் வந்த உடனே ஃபர்ஸ்ட் டைமே அத கரெக்ட்டா டயக்னாஸ் பண்ணி எங்களுக்கு சொல்லிட்டாங்க. அதுக்கு அத நம்ம சரி பண்ணாம ட்ரீட்மெண்ட் எடுத்தா அது வேஸ்ட்டு அப்படின்ற மாரி. அதனால நாங்க ட்ரீட்மெண்ட் இங்கேயே கன்டின்யூ பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம். மெயினா எங்களுக்கு அத ஃபர்ஸ்ட் டைமே அந்த கான்ஃபிடென்ட் கிடைச்சுச்சு. அதனால அடுத்தடுத்து வரும்போதும், ஒவ்வொரு டைமுமே இங்க வந்தப்பவே எங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைச்சுச்சு. எல்லா விஷயத்துலயுமே இங்க இருக்க எல்லா ஸ்டாஃப்பும் சரி, இங்க இருக்க எல்லார் கூடயுமே பேசும்போது எங்களுக்கு சிஸ்டர்ஸா இருக்கட்டும், நாங்க இங்க ஸ்டே பண்ணப்போ இருக்கட்டும், எல்லார்கிட்டயுமே எங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைச்சது. ஸோ அதனால எங்களுக்கு எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா வந்துருச்சு. அதுவும் இன்னும் சொல்லப்போனா, ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே எங்களுக்கு கிடைச்சது காட் கிரேஸ் தான். மேடம பார்த்துட்டு விசிட் பண்ணதுக்கப்புறம், ஃபர்ஸ்ட்டு டயக்னைஸ் பண்ணிட்டு, என்னோட ஒய்ஃப்க்கு வந்து அடினோமயோசிஸ் இருக்கிற மாரி இருக்கு அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கான சர்ஜரி வந்து டிலே பண்ணாம ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம சர்ஜரி பண்ணிட்டு ஃபர்தரா ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து நாங்க மேம் மீட் பண்ணப்போ, மத்த ஹாஸ்பிட்டல்ஸ்ல வந்து நாங்க டாக்டர்ஸ் மீட் பண்ணோம் இல்லையா? அதுவும் இங்க நாங்க மேம் மீட் பண்ணதுக்கும் நெறையாவே டிஃபரன்ஸ் இருந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைமே வந்து நம்மளுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டு, இப்போ ஒரு சில இடத்துலலாம் பார்த்தோம்னா, என்ன ஏதுன்னு கேட்பாங்க. அப்படியே உடனே மெடிசன் எழுதிருவாங்க. அந்த மாரி அப்படிலாம் இல்லாம, இன்னும் சொல்லப்போனா ஒரு சில இடத்துல வந்து ஒரு சில டேப்லெட்ஸ்லாம் குடுத்து ஃபர்ஸ்ட் ட்ரை பண்றாங்க. அதுக்கப்புறமா தான் அவங்க என்னன்னே சொல்றாங்க. ஆனா இங்க ஃபர்ஸ்ட் டைமே மேம் வந்து எங்களுக்கு என்னென்ன டெஸ்ட் எடுக்கணுமோ அதெல்லாம் எடுத்துட்டு, இதுதான் உங்களுக்கு ப்ராப்ளம் அடினோமயாசிஸ். அததான் நம்ம ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு அவங்க பேசும்போதே ஒரு கான்ஃபிடென்ட் கிடைச்சது. ஸோ அதனால நாங்க அதுக்கப்புறம் ஃபர்தரா நாங்க எதுவும் டிலே பண்ணல. உடனே அப்பவே கன்டின்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நாங்க வந்து அட்மிட் ஆயிட்டு கன்டின்யூ பண்ணிட்டோம். எங்களுக்கு மேரேஜ் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 7 இயர்ஸ் ஆகி எங்களுக்கு குழந்தை இல்ல. ஸோ அந்த 7 இயர்ஸ்ல ஒரு 5 இயர்ஸ் கிட்ட நாங்க அங்க இருந்த ஒரு முக்கியமான ஹாஸ்பிட்டல்ஸ்ல எல்லா ஹாஸ்பிட்டல்ஸுமே கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தோம். ஆனா, அங்க எங்களுக்கு ஒண்ணும் அந்த அளவுக்கு எதுவும் சக்சஸ் ஆவல. ஸோ அதுக்கப்புறம் நாங்க ஃபைனலா இங்க வந்துட்டு, மேம்ட்ட பேசினதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைச்சுது. ஸோ இங்க பண்ணலாம் நம்ம கரெக்ட்டா இருக்கும் அப்படின்ற மாரி எங்களுக்கு தோணுச்சு. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் விசிட்லயே அவங்க சொன்னதுக்கப்புறம், நாங்க அடினோமயோசிஸ் சர்ஜரிக்கு நாங்க 2 பேரும் அக்செப்ட் பண்ணிட்டு, ஸோ நெக்ஸ்ட் 2, 3 டேஸ்லயே அட்மிஷன் ஆகி சர்ஜரி வந்து பண்ணாங்க. அப்புறம் பண்ணிட்டு, அப்புறம் ஃபர்தரா ஒரு 6 மந்த் நாங்க ரெஸ்ட்ல இருக்க சொல்லிட்டு, மெடிசன்ஸ் அந்த மாரிலாம் குடுத்து, டாக்டர் வந்து எங்களுக்கு சஜெஸ்ட் பண்ணி நாங்க ட்ரை பண்ணோம். பட் ஆனா அதுக்கப்புறம் எங்களுடைய அ இது வந்து செட் ஆகல. ஆல்ரெடி உங்களுக்கு ஏஜ் ஆயிட்டிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் நீங்க வெயிட் பண்ண வேணாம். அதனால நமக்கு வந்து ஐவிஎஃப் ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாரி சொன்னாங்க. நாங்க இதுக்கு முன்னாடி ஐவிஎஃப் வேற எங்கேயும் ட்ரை பண்ணல. ஃபர்ஸ்ட் டைம் இங்க வந்து மேம் சொன்னதுக்கப்புறம், மேம் மேல இருந்த கான்ஃபிடன்ஸால, சரி ஓகே நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட் டைம் இங்க மேம் சொன்னத வச்சு நாங்க ஐவிஎஃப் கோ த்ரூ பண்ணோம். காட் கிரேஸ் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே எங்களுக்கு வந்து பாசிட்டிவ் ரிசல்ட் வந்துச்சு. இப்போ எங்களுக்கு வந்து சக்சஸ்ஃபுல்லா ட்வின் பேபி, பாய் பேபிஸ் வந்து இப்போ எங்களுக்கு வந்து இந்த ஹாஸ்பிட்டல்ல பொறந்திருக்காங்க.